வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 2 பெரிய திராவிட கட்சிக்கும் கூட்டணி சிக்கல் பலமாக தான் போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே, பாஜக ஒரு கதையை தனியாக ஓடுனா, திமுக, காங்கிரஸ் கூட்டணியில் வேற விதமாக ஓடி நிற்குது. என்ன பிரச்சனை? வழக்கம் போல் காங்கிரஸ் அதிகப்படி சீட் கேட்குறாங்க. திமுகவால் அவ்வளோ கொடுக்க முடியல, பெரிய கூட்டணி அப்படின்னு கேட்குறாங்க. இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும். காங்கிரஸ் 67 ஆட்சியை விட்டு இறங்கும் போது தோத்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் 41% வாக்குகள் வச்சிருந்தது. பின்னாடி கூட்டணி தான் இருந்தது. கடைசியாக அது 89 தனியாக நின்றுது. அப்போ 19% வாங்கி ஒரு 21 சீட்டை தனியாக ஜெயிச்சிச்சு. இது காங்கிரஸுடைய வரலாறு. கடைசியாக அந்த கட்சி தனியாக நின்னது 2014. அப்போ அது வாங்கினது வாக்கு சதவிகிதம் 4% தான். இது மாதிரி அது குறைஞ்சிக்கிட்டே வருது. 2014 படி கணக்கு போட்டிங்கன்னா 234 தொகுதியில் 4%ன்னா 12 தொகுதி தாங்க வருது. இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க 15 கொடுப்பாங்க போல இருக்கு. அவங்க அதிகமாக கேட்குறாங்க. ஆனால் உண்மையான கள நிலவரம் என்னன்னா, காங்கிரஸுடைய வாக்கு வங்கி இப்போ எவ்வளோ இருக்குது? 10 வருஷம் கழிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 1% இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்றாங்க. எப்படின்னு கேட்டால், காங்கிரஸ் தெற்க வளமாக இருந்தது. மதுரை தாண்டி காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி இருந்தது. அங்கே கன்னியாகுமரி வரைக்கும் இருந்தது இல்லையா? இப்போ அங்கே பிஜேபி தான் வளர்ந்து வருது. 10 வருஷமாக அவங்க களத்தில் இறங்கி கிரவுண்ட் லெவலில் வேலை செஞ்சு இன்றைக்கி அங்கே கட்சி நல்லா வளர்த்துட்டாங்க. காங்கிரஸ் வாக்கு வங்கி இந்த பக்கம் மாறிடுச்சு. முக்கியமாக சொன்னால் நாடார் கம்யூனிட்டியெல்லாம் காங்கிரஸுடைய ஓட் பேங்காக இருந்தது. இப்போ பிஜேபி பக்கம் போயிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸுக்கு உயர் வகுப்பாக இருந்த பிராமணர்களும் செட்டியார் வகுப்பும் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தவங்க டோட்டலாக மாறிட்டாங்க. உண்மையிலே இப்போ கணக்கு எடுத்திங்கன்னா காங்கிரஸுடைய வாக்கு வங்கி 1% தான் இருக்கும். ஆனால் கள நிலவரத்தை புரிஞ்சிக்காம இப்போ வேறு வேறு பிரச்சனை பண்ணுறாங்க. இது வெறும் வாக்கு சீட்டு பிரச்சனை மட்டும் இல்லைங்க, வேற ஒரு பிரச்சனை இருக்கிறதா இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு விஜய் கட்சி கூட்டணிக்கு போகிறதுக்கு காங்கிரஸுடைய மேலிடத்துலேருந்தே சில பேர் மூவ் பண்ணுறாங்களாம். அது யாருன்னா, இந்த இவருக்கு இல்லையா, கேசி வேணுகோபால். அவருக்கு இந்த முக்கியமான கதாநாயகனாக சொல்கிறாங்க. அவருடைய வழித்தோன்றலாம் இப்போ வந்திருக்காரு மேலிட பார்வையாளர் கிறிஸ் ஜோடங்கர். அப்புறம் இவர் இப்போ மீடியாவில் அடிப்படுற மாணிக் தாக்கூர் மற்றும் இந்த சட்டமன்ற தலைவர் இந்த ராஜேஸ்வர், கன்னியாகுமரியில் இருக்கிறார் இல்லையா, ராஜேஷ்குமார், இவங்கெல்லாம் ஒரு டீமாக செஞ்சு கூட்டணியை உடைச்சி காங்கிரஸை வெளியே கொண்டு போகிறதுக்கு 6 மாதமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. இது தெளிவாகவே தெரியுது. இது அவங்க சொல்கிற காரணம், விஜய் கேரளாவில் செல்வாக்கு இருக்குது, கர்நாடகாவில் செல்வாக்கு இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, அது காங்கிரஸ் நிறையா பயன் தரும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, விஜய் ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க். அவர் இது வரைக்கும் எந்த தேர்தலும் சந்திச்சதில்லை. அவர் நம்பி அவர் வாக்கு வங்கி என்னன்றது தெரியாதப்போ ஒரு தேசிய கட்சி தொடர்ந்து 3 தேர்தலில் வெற்றி பெற ஒரு கூட்டணி விட்டு வெளியே போகிறதுன்றது நம்ப முடியாத விஷயமா இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஸுடைய திருவிளையாடல் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் இருக்கிற காங்கிரஸில் பெரிய ஆட்கள் அரசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரியாதில்லை. ஆர்எஸ்எஸ்ஸை தூண்டி விடுறபடி இவங்க கூட்டணி உடைக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்களாம். எப்படின்னா, இப்போ தொடர்ந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நிறைய சீட் எப்படி கிடைக்குது, இதை எப்படி உடைக்கணும்? திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இந்தியா கூட்டணிக்கே அடிப்படை. இங்கே உருவுனா அங்கேயும் விழுந்துடும். காங்கிரஸ் எதிர்காலமே காணாமல் போயிடும். பிஜேபி ஒரு மோனோபொலியாக இருக்குன்றதுனால பல எலெக்ஷனாக இந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. போன முறை கமலஹாசன் அவரும் ஓடி ஓடி திமுக கூட்டணி தான் கூப்பிட்டாரு. ஆனால் அவர் நம்பி யாரும் போகல. அப்பயும் சத்தியமூர்த்தி பவனில் கமல் கூட கூட்டணி வைக்கணும்னு சில குரல்லாம் கேட்டது. எல்லாம் ஆர்எஸ்எஸ் திருவிளையாடல் தான். நான் இதை நம்ப முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஆர்எஸ்எஸ் எப்போயுமே பிற கட்சியில் ஊடுருவாங்க. அது மாதிரி காங்கிரஸ்குள்ளேருந்து எல்லா கட்சியிலும் அவங்க ஆட்கள் கேந்திரமாக இருப்பாங்க. அதை வச்சு லாபி பண்ணி அந்த கட்சியில் ஆட்டி வைப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், காங்கிரஸுடைய வியூக அமைப்பாளர்களாக ஆர்எஸ்எஸ்காரங்க தான் இருக்கிறதா தோணுது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல குளறுபடிகள் பண்ணி காங்கிரஸை காலி பண்ணுறாங்க. இது நிதர்சன உண்மை. இது ராகுல் காந்தி குடும்பம் தான் உஷாராக விழிப்படையணும். இதில் விஜய் அவர் நிறைய பேர் சொல்கிறது, அவர் பிஜேபி பி டீம், அவர் ஆர்மிக்கு வச்சது பிஜேபி தான் சொல்கிறாங்க. இந்த கூட்டணி உடைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். 2வது, அவர் இப்போ திருப்பரங்குன்றமோ இல்லை கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்ட போதோ பிஜேபி எதிர்த்து இனிமேல் பேச மாட்டார். பிஜேபின்னே வாயில் வரமாட்டேங்குது. அவருக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. அவரை சுற்றி சங்கிங்கி தான் இருக்கிறாங்க. அவருடைய அரசியல் பாதியே தெளிவாக இல்லாதப்போ இவங்க எதுக்கு வலுக்கட்டாயமாக இழுத்துன்னு போகிறாங்கன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். வேறு ஒன்றும் இல்லை, சுயநலம். காங்கிரஸில் இருக்கிற மிகப்பெரிய தலைவருக்கு பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சுயநலத்தை கட்சியை பல முறை காட்டி கொடுத்து வீழ்த்திருக்கிறாங்க. காங்கிரஸுடைய இவ்வளோ பெரிய வீழ்ச்சி காரணம் அதில் சுயநலம் மிகுந்த பல ஆட்கள் இருக்கிறாங்க. மாநில காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி தான் விளையாடுறாங்க. விளையாடி அந்த கட்சி காலி பண்ணுறாங்க.
இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒரு மாநில தலைவர் வந்து மம்தா கூட்டணி சேர விடாமல் பண்ணார். பீகாரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேலிட பொறுப்பாளர் வந்து அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன். பீகாரில் வந்து ஒரு உருப்படியெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. இந்த கூட்டணிக்கு எதிராக பேசுறது, அதிக சீட்டு கேட்கறது, அதிக சீட்டை வாங்கி எதிர்க்கட்சி கொடுத்துட்டு போயிடுறது, இப்படி பல திருவிளையாடல்கள் வியூக அமைப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ் உள்ளிருந்தே நடத்துது. இது உள்ளங்கை நெல்லிக்கனி தான். மாணிக் தாக்கூருடைய குரல் ஆர்எஸ்எஸ் உடைய குரல் தான், இதில் சந்தேகமே வேணாம். அவர் வம்படியாக பேசுகிறாரு. சமூக நீதி தமிழ்நாட்டில் இல்லையாம். ஒரு 4 மாதமே ட்வீட் போட்டார். அவருக்கு கர்நாடகாவுக்கு தான், ராகுல் காந்திக்கு தான், ஸ்டாலினுக்கு இல்லையா, முன்னாள் முதல்வர் ஆயிடுவேன்றாரு. இவரை கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்ச திமுக தொண்டனுக்கு எவ்வளோ பேர் கோவம் வரும். விஜயகாந்த் மகன் விஜயகாந்த் அனுதாபில் இருக்கும்போது கடினம் உழைச்சி ஜெயிக்க வச்ச நன்றி இல்லாமல் பேசுகிறாங்களே, அவங்களுக்கு எந்த காலத்துக்கு கேட்டிங்களா? திமிர் பேச்சு அவங்களுடைய அடையாளம். அவருக்கு கூட்டணியை உடைக்கிறது தான் வேலை செய்கிறாரு. தெளிவாகவே தெரியுது. வெறும் கொள்கை புயலெல்லாம் ஒன்றும் இல்லை, வேணுன்னே செய்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலத்திலும் இப்படி காலியாகிறது காரணம் கண்டுக்காமல் இருக்கிறது, எல்லாரும் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது, அது மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ கூட்டணி திமுக கூட வச்சாலும் அவங்க கூட்டணி ஜெல் ஆகாது. திமுககாரன் ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா இந்த அளவுக்கு வெறுப்பேற்றுறாங்க. இவங்களுக்கு கட்சியை வளர்க்கணும், அப்புறம் ஆட்சியில் பங்கு கேட்கணும். வட மாநிலத்தில் பல மாநிலத்தில் 10 முறைக்கு மேலே பிஜேபி தொடர்ந்து ஜெயிக்குது. அந்த மாநிலத்தில் உங்களுக்கு ஆட்சியெல்லாம் வேணாவா? இல்லை இந்தியா கூட்டணி மூலிமா இப்போ பக்கம் பக்கம் வந்துட்டீங்க, பிஜேபி மைனாரிட்டி கொண்டுட்டீங்க, அடுத்த முறை ராகுல் காந்தி பிரதமர் ஆனவா? தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணி வைக்கிறது தான் உங்களுக்கு பெருசா? இது எவனா ஏற்றுப்பானா? இது என்ன லாஜிக் எனக்கே தெரியல. இன்னொன்று சொல்கிறாங்க, நாங்கள் டெல்லியில் ஆட்சி அமைப்பு கூட்டணி கொடுத்தோமே, அப்போ உங்களுக்கு இனிச்சுதான்னு கேட்குறாங்க. டெல்லியில் எப்போ கூட்டணி வந்துச்சு? ஆட்சி எப்போ வந்தது? காங்கிரஸ் தனி பெரும் ஆட்சி அமைக்க முடியாத 90கள் லாஸ்ட்டில் வீழ்ச்சி அடைஞ்சது. தொடர்ந்து கூட்டணி ஆட்சி தான். ஐக்கிய குஜராத்லேருந்து தேவகடாலேருந்து எல்லாமே கூட்டணி ஆட்சி தான் வந்தது. காங்கிரஸ் வந்து 150 சீட்டு கீழே போயிடுச்சு. அது அவ்வளோதான் ஜெயிக்க முடியுது. வேறு வழி இல்லாமல் மாநில கட்சியில் அமைச்சு பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி யுகம் வந்ததுனால தான் அது வந்தது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் யாரும் பங்கு கொடுக்கல. பின்னாடி வாஜ்பாயும் கூட்டணி ஆட்சி தான் அமைச்சார். மோடி தலையெடுத்த பின்னாடி தனிப்பெரும் ஆட்சி அமைஞ்சது. இப்போ திருப்பி மைனாரிட்டி வந்தது. சந்தர்ப்பங்கள் தான் முடிவு பண்ணுவோம் இல்லையா? நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் உரிமையெல்லாம் பேசக்கூடாது. அப்படி என்ன நீங்கள் கட்சியை வளர்த்து வச்சுக்கிங்க? நீங்கள் என்ன ஆளுங்கட்சியா சென்ட்ரலில்? இல்லை பணபலம் இருக்குதா? பிரச்சார பலம் இருக்குதா? இல்லை தொண்டர் பலம் இருக்குதா? ஒரு சீட்டு கொடுத்தா கூட்டணி ஆட்சி இல்லாமல் கூட்டணி கட்சிக்கான உழைக்காமல் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? சீட்டு அதிகமாக கொடுத்து கூட்டணி கட்சிக்கான உழைப்பில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்புறம் திமிராக பேசுவீங்க. கூட்டணியை வந்து ஜெல்லானது உடைக்கணும். இவங்க பேசுகிறதான் பார்க்கும்போது எனக்கு ஒரு கவுண்டமணி ஜோக் ஞாபகம் வருதுங்க. அவர் செந்தில் வந்து கப்பலில் வேலை வாங்கி தருவோன்னு கூட்டின்னு போய்விட சொல்லிடுவார். அதை நம்பி வேலை செய்கிற இடத்துல இல்லாத திமிர் பேச்சு பேசுவார். இன்றைக்கி பார்த்து இந்த ஐயாவுக்கு கோவர மாட்டுது, அந்த அம்மாவுக்கு கோவர மாட்டுது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக பேசுவார். பொறுமையாக இருப்பாங்க. கடைசியில் வேலையை விட்டுட்டு போயிட்டு செந்தில்கிட்ட போனால் அவர் கப்பலில் இறங்கி தள்ளுற வேலையை சொல்லுவார். அந்த மாதிரி தான் காங்கிரஸ் வெளியே போய் தமாக மாதிரி ஒரு சீட் 2 சீட் நிற்க போகுது. அது மாதிரி கவுண்டமணி ஜோக் தான் ஞாபகம் வருது. இது அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக பலம் இழந்து, அதாவது ஒரு காலத்தில் 77 ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜனதா கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சி கடைசியில் தலைமை இல்லாமல் ஒரு இயங்கா தன்மைக்கு போய் ஒரு இந்தியா ஃபுல்லாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தால் 2 சீட் ஜெயிப்பாங்க. கட்சின்னு லெட்டர் பேட் கட்சி வச்சுருந்தாங்க ஜனதா கட்சின்னு. அதை நோக்கி தான் காங்கிரஸ் போகுது. வருங்கால ஜனதாவாக மாறப்போகுது. அதுக்கு அந்த கட்சியில் இருக்க சுயநலவாதிகள் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க. விழிப்படைஞ்சால் இந்தியா கூட்டணி திமுக பிரியாமக்கிறது காலத்தின் கட்டாயம். பிரிஞ்சா இந்தியா கூட்டணி அவுட்டு, காங்கிரஸ் எதிர்காலம் அவுட்டு. வருங்கால ஜனதா அந்த கட்சிக்கு தான் காங்கிரஸ் போகுது. இது உண்மை. காங்கிரஸுக்கு இன்னைக்கு இளைஞர்கிட்ட எந்த செல்வாக்கும் இல்லைங்க. அதுக்கு உண்டான எந்த முயற்சியும் இல்லை. ஒரு தலைமையை பில்டப் கொடுத்து பிரச்சார வலிமையை எடுத்து எப்படியெல்லாம் நீ கட்சி நடத்துகிறாங்க. இவங்க நடத்துறது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த தேர்தல் நேரத்தை தொல்லை கொடுக்குறது மட்டும் இவங்க கலாச்சாரமாக இருக்குது. இது மாறினா தான் காங்கிரஸ் உருப்படும்.